والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم وأزلفت الجنة للمتقين وبرزت الجحيم للغاوين صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد ملغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب صدق رسول الله صلى الله عليه وسلم رواه البخاري ومسلم. எல்லா புகழும் அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சிறப்புக்குரிய குடும்பத்தினர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், சாலிஹூன்கள் கியாமத்து நாள் வரைக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் உண்மையான மஹப்பத்தை வைத்து அன்னவர்களின் அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கும் மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் மேற்கண்ட ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவின் கட்டளையை மதித்து அவனுடைய இல்லமாம் புனிதமான மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து அவனுக்காகவே தரிபடுகிறேன் என்ற இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வீற்றிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்து அவனுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தும் அவன் விலக்கியவைகளிலிருந்து விலகியும் நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் அப்பால் உங்கள் அனைவர்களையும் வலியுறுத்துகிறேன், அனைவருக்கும் வசியத்து செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, அருள் மறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு நாள் வரும், அந்த நாளையில் மக்களுடைய பொருட்கள் பணங்களோ பிள்ளை குட்டிகளோ அவர்களுக்கு எந்த பயனையும் கொடுக்காது. அன்றைய தினத்தில் எவரெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை, கல்பை பரிசுத்தப்படுத்தியவர்களாக உலகில் வாழ்ந்து பரிசுத்தமான உள்ளம் படைத்தவர்களாக மறுமையை நோக்கி வருவார்களோ அவர்கள் மாத்திரம் மறுமை நாளையில் பயன் பெறக்கூடியவர்களாக, நன்மை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகில் எவரெல்லாம் அல்லாஹுவை பயந்து தக்வாவோடு வாழ்ந்தார்களோ, பாவச் செயல்களிலிருந்து தங்களை காத்து எப்பொழுதும் நன்மையில் இஹ்லாசோடு ஈடுபட்டு இறை பக்தர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சுவனம் நெருக்கமாக்கப்பட்டிருக்கும். அதனை அவர்கள் காண்பார்கள், மட்டுமல்ல அதனுள்ளே செல்வார்கள். எவர்கள் உலகத்தில் பாவச் செயல்களில் ஈடுபட்டவர்களாக
அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு மாறு செய்தவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை காண்பிப்பான். கண்டு நடுங்குவார்கள். அஞ்சியவர்களாக, பயந்தவர்களாக, கெஞ்சியவர்களாக அந்த நரக படுகொலியில் அவர்கள் சென்று விடுவார்கள். அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. உலகில் ஈமான், தக்வா என்ற அடிப்படையில் யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவராக, அல்லாஹுவை அஞ்சியவராக தன்னுடைய வாழ்நாளை கழித்தாரோ அவருக்கு மாத்திரம்தான் மறுமையினால் பயனுள்ளதாக இருக்கும், மறுமையினால் நன்மையாக அமையும் என்பதை இத்திருவசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நாம் மறுமையை நோக்கி இவ்வுலகில் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம் எப்பொழுது முடியும், எந்த இடத்தில் முடியும், எவரினாலும் சொல்ல முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆனால் முடிவடையும் என்பதை நாம் கசப்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றோம். பயணம் முடிவடைந்தால் மறுமை வந்துவிடும். அந்த மறுமையுடைய நிலைமையில் நான் மறுமையை எனக்கு பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு என்னுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை இத்திருமறை வசனம் நமக்கு தெளிவுபடுத்தியது. எதனை விட்டும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும்? மினஷ்ஷிர்கி வன்னிஃபாகி, இணை வைக்கக்கூடிய தன்மை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் ஈமான் ஆழமாக பதிய வேண்டும். ஷிர்க் என்னும் இணை வைக்கின்ற சுபாவம், எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. நாம் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டி என்ற தூய்மையான எண்ணம் தான் இருக்க வேண்டுமே தவிர, எண்ணத்துடன் தான் இருக்க வேண்டுமே தவிர, உலகத்துக்காக, மற்றவருக்காக, மதிப்புக்காக, உலகத்தின் ஆதாயத்துக்காக என்ற எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. அப்படி பிழையான எண்ணம் வருகின்ற பொழுதே அதுவும் நம்முடைய உள்ளத்தின் பரிசுத்த தன்மையை இழக்கச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நிஃபாக் என்று சொல்லுகின்ற முனாஃபிக்குத்தனம் இருக்கிறதே, நயவஞ்சகத்தனம், பேசுவதில் பொய், கொடுக்கின்ற வாக்கை மீறுகிறது, நம்பிக்கை துரோகம் செய்கின்றது. இப்படிப்பட்ட தன்மைகள் மட்டுமல்ல, உள்ளத்தினால் இஸ்லாத்தை அன்பு வைக்காமல் இஸ்லாம் அல்லாத வேறொரு சமயத்தை, இஸ்லாம் அல்லாத வேறொரு சமயத்தவர்களை அன்பு வைத்துக் கொண்டிருப்பது, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒன்றை உள்ளத்தினால் விரும்பிக் கொண்டிருக்கிறது, வெளிரங்கத்தில் தன்னை முஸ்லிம் என்று நாடகமாக காட்டிக் கொண்டிருப்பது நயவஞ்சகத்தனமாகும். இதனை விட்டும் நம்முடைய உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்தியவர்களாக இருக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள், நாளை மறுமை நாளையில் முஃமின்கள் என்ற இறை விசுவாசிகளில் ஒரு கூட்டம் சுவனத்துக்கு செல்வார்கள். அவர்களின் உள்ளங்களை உலகத்தில் உள்ள பறவை இனத்தின் உள்ளத்துக்கு ஒப்பிட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பறவைகளின் உள்ளத்தில் பாவச் சுபாவம் இருக்காது, பறவைகளின் உள்ளத்தில் முனாஃபிக்குத்தனம் இருக்க மாட்டாது. அந்த பட்சிகளுடைய உள்ளத்தை போன்ற உள்ளம் படைத்த மனிதர்கள் சுவனம் செல்வார்கள். அது எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் தான் முஃமினூன்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஆமிரத்துன் குலூபுஹும் பில் ஈமான், அவர்களுடைய உள்ளம் ஈமானை கொண்டு பராமரிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்களின் உள்ளத்தில் ஷிர்க் இருக்காது,
நிஃபாக்குத்தனம் இருக்காது. உள்ளத்தில் ஈமான் பக்குவமடைய செய்யப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களின் உள்ளங்களைத்தான் அல்லாஹ் அந்த பட்சிகள் பறவைகளின் உள்ளத்துக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, கல்புன் சலீம், நம்முடைய உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்றால் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் மட்டும்தான் சத்தியமானவன், உண்மையானவன், நிரந்தரமானவன் என்ற நம்பிக்கை இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது. மறுமை என்று ஒரு நாள் வருவதில் சந்தேகமே இல்லை. மறுமை நாளையில் கபர்களில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எழுப்புவான் போன்ற நம்பிக்கைகள் எவருடைய உள்ளத்திலே இருக்கின்றனவோ அந்த உள்ளம் கல்புன் சலீம், பரிசுத்தமான உள்ளம் என்று குறிப்பிடுகின்றார். சையதுனா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்புன் சலீம் என்றால் அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்குரிய தத்துவம் உள்ளத்தில் பதிந்திருக்கும். சயீத் இப்னுல் முஸையப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்புன் சலீம் என்றால் கல்புன் ஸஹீஹ், சுகமான உள்ளம் என்று குறிப்பிடுகின்றார். சுகமான உள்ளம் யாருக்கு கிடைக்கும்? முஃமினுக்குத்தான் கிடைக்கும். இறை நிராகரிப்பாளனாக இருப்பவனுக்கோ, முஷ்ரிக் என்னும் இணை வைப்பவனுக்கோ, முனாஃபிக் என்னும் நயவஞ்சகத்தன்மை உள்ளவனுக்கோ ஸஹீஹ் ஆரோக்கியமான உள்ளம் கிடைக்க முடியாது. அவனுடைய உள்ளம் கல்புன் மரீல், நோய்வாய்ப்பட்ட உள்ளமாகும் என்று குறிப்பிடுகின்றார். உஸ்மானுன் நைசாபூரி என்ற பேரறிஞர் குறிப்பிடுகின்றார், எவர் தன்னுடைய வாழ்க்கையில் சன்மார்க்கத்தை எடுத்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறாரோ, அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அந்த எண்ணத்தை உள்ளத்தில் குடிகொள்ள செய்து அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தன்னுடைய வெளி உறுப்புகளை நன்மைக்காக பயன்படுத்திக் கொண்டிருப்பாரோ அப்படிப்பட்ட மனிதனின் உள்ளம் கல்புன் சலீம் என்று குறிப்பிடுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அது சீராகிவிட்டால் எல்லாமே சீராகிவிடும். அது சீர்கெட்டு போய்விட்டால் எல்லாமே சீர்கெட்டு போய்விடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் கல்ப் என்னும் இருதயம், உள்ளம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாகிய எம்மை அல்லாஹ் புத்திசாலிகளாக படைத்திருக்கிறான். புத்தி என்பதற்கு அரபியில் அக்லுன் என்று சொல்லுவார்கள். அந்த புத்தி என்னும் அக்லின் உறைவிடமாக நம்முடைய மூளையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இப்பொழுது ஒருவர் மெண்டலாக இருந்தால், யோசனை குறைவு உள்ளவராக இருந்தால் அவருடைய மூளையில் கோளாறு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அன்பர்களே, சகோதரர்களே, மூளைக்கு அஸ்திவாரம், மூளைக்கு அடிப்படை நம்முடைய உள்ளமாக இருக்கிறது. தலையில் எது இருக்கிறதோ அதற்குரிய அடிப்படை உள்ளமாக இருக்கிறது. அருள்மறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு கல்புகள் இருக்கின்றன. எவர்களை நரகவாதிகள் என்றும் எவர்களை பாவிகள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறானோ அவர்களுக்கு கல்புகள், உள்ளங்கள் இருக்கின்றன. உள்ளங்கள் இருந்தும் அவர்கள் சரியான முறையில் சிந்திக்க தவறுகிறார்கள். சிந்தனை என்பது எங்கே வருகிறது? ஒரு மனிதன் படித்து பட்டம் பெறுகிறான், அவன் ஒரு பட்டதாரியாக மாறுகிறான். இத்தனைக்கும் அவனுடைய புத்திதானே காரணம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். மனிதனின் மூளையில்
இருக்கின்ற மெல்லிய நார்கள் என்னும் மெல்லிய மெல்லிய நரம்புகள் மூலமாக அவன் ஆராய்ச்சி செய்கிறான், அறிவை பெருக்குகிறான், உலகத்திலே விஞ்ஞானத்தை விருத்தியடைய செய்கிறான், பல கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுகிறான். இத்தனைக்கும் அவனுடைய மூளையை அவன் அர்ப்பணிக்கிறான். அப்படிப்பட்ட சிந்தனையாளர்களுக்கு உலகம் அள்ளி அள்ளி கொடுக்கிறது. அன்பர்களே, சகோதரர்களே, இத்தனை சிந்தனையும் உலகத்திலே சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், மனிதனுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்றால், அந்த சிந்தனையின் ஆணிவேராகிய, அந்த சிந்தனையின் அக்கவேராகிய கல்விருக்கிறதே, அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் உலகத்தில் பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள். இன்று அவைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் செத்து மடிகின்ற பொழுது அந்த விஞ்ஞானி செத்து விட்டான், இதனை கண்டுபிடித்தவன் செத்து விட்டான் என்ற தகவல் கிடைக்கின்ற பொழுது உண்மையான ஈமான் உள்ளவருக்கு வருகின்ற நியாயமான கவலை என்ன தெரியுமா? அவனிடத்தில் ஈமான் இருந்திருந்தால், அவனிடத்தில் ஈமான் இருந்திருந்தால் அது எங்கே இருக்கிறது? ஈமானுடைய உறைவிடம் உள்ளம். சகோதரர்களே, இன்று உதாரணத்திற்கு ஒரு பொருளை நாங்கள் எடுத்து பார்ப்போம். இன்று நாங்கள் அதாவது நம்முடைய பயணத்துக்காக புகையிரத வண்டியை பயன்படுத்துகிறோம். இன்று அதை கண்டுபிடித்தவன் யார் என்பதை தெரிந்து நாம் பார்த்து, உண்மையில் ஈமான் உள்ள ஒருவராக இருந்து அவர் மரணித்து விட்டால் அவருடைய சிந்தனையின் மூலம் முழு உலகத்துக்கும் எவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை செய்துவிட்டு போயிருக்கிறார். சதகத்துன் ஜாரியா, நிரந்தரமான ஒரு தர்மம். சின்ன ஒரு உதாரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நம்முடைய அறிவின் மூலம், ஆற்றலின் மூலம் எத்தனையோ கட்டித்தனமான காரியங்களை செய்பவர்கள் இருக்கிறோம். இவர்கள் எல்லோரும் ஈமான் உள்ளவர்களா? இவர்கள் எல்லோருடைய குலூபுகளும் ஆமிரத்துன் பில் ஈமான், ஈமானை கொண்டு பராமரிக்கப்படக்கூடியவைகளா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். புத்தி இருந்தால் மாத்திரம் போதாது. உள்ளத்தில் ஈமான், உள்ளத்தின் பரிசுத்த தன்மை கட்டாயமாக இருக்கிறது. அந்த பவுண்டேஷன், அந்த அடிப்படை சரியாக இருந்தால்தான் நம்முடைய சிந்தனை சரியாக ஆகிவிடும். நம்முடைய சிந்தனையின் மூலம் கண்டுபிடிக்கின்றது, நாம் தீட்டுகின்ற காவியங்கள் பயனுள்ளவைகளாக மாறிவிடும். பவுண்டேஷன் பிழையாக இருந்தால் அதிலே கட்டப்படுகின்ற கட்டடத்தை பற்றி நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே என்னுடைய சிந்தனைக்கு பவுண்டேஷன் கல்ப், அது ஈமானை கொண்டு பராமரிக்கப்பட வேண்டும், அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு மிக மிக வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். இப்பொழுது என்னுடைய உள்ளத்தை பற்றி நான் சிந்திக்கிறேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய உள்ளத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். நான் பரிசுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறேனா? கசட்டுத்தனங்களும் கரடுமுரடான சுபாவங்களும் முரட்டு சுபாவங்களும் மிருகத்தனமான உணர்வுகளும் என்னுடைய உள்ளத்தை குடிகொண்டிருக்கின்றனவா? அல்லது ஆமிரத்துன் பில் ஈமான், ஈமானை கொண்டது பராமரிக்கப்பட்டதாக இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்களுடைய உள்ளத்தை பற்றி தெரியும். இன்னொருவருடைய உள்ளத்தை இன்னொரு மனிதனால் உதித்து பார்க்க முடியாது. ஆனால் முழு மனித கோடியின் உள்ளங்களையும் உதித்து பார்க்கின்றவன் தான் நம்முடைய ரப்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா. மக்களின் உள்ளங்களை கூட அவன் ஆளுகிறான், மக்களின் உள்ளத்தில் ஆட்சி செய்கிறான். எனவே என்னுடைய உள்ளத்தை பற்றி எனக்கு தெரியும், என்னை படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும். எம் எல்லோருடைய உள்ளங்களை பற்றியும் எம் எல்லோரையும் படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும். அவன் பொருந்துகின்ற முறைப்படி என்னுடைய உள்ளத்தை நான் ஆக்கிக் கொண்டிருக்கிறேனா? அப்படி இல்லை என்றால் அதை சமைத்துக் கொள்வதற்குரிய வழி என்ன? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல சிந்தனையோடு அல் குர்ஆனை ஓத வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கலாம், இது அல்லாஹ்வுடைய கலாம் என்ற மகிமையோடு மகத்துவத்தோடு
அல் குர்ஆன் நம்மால் ஓதப்பட வேண்டும். சிந்தனை செய்து பார்ப்போம். ஓதுகின்றோமா? பத்திரிகைகள், நாவல்கள், எத்தனையோ நகைச்சுவைகள், எத்தனையோ கதை வசனங்கள், ஏன் கிரிக்கெட் மேட்ச் போன்றவைகள், அது மட்டுமா மொபைல் போனில் இருக்கின்ற வகை வகையான கேம்ஸ்கள், இவைகளிலெல்லாம் நம்மை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். நிதானமாக சிந்தித்து பார்ப்போம். அல் குர்ஆனை இன்று ஓதினேனா? நேற்று ஓதினேனா? எப்பொழுது ஓதினேன்? எவ்வளவு ஓதினேன்? அல்லாஹ்வுடைய கலாம் ஓதப்படுகின்ற பொழுது உள்ளம் பரிசுத்தமடையும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பசியோடு இருக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். பசியை உணர வேண்டும். பசியை உணரக்கூடிய நேரத்தில் உள்ளம் ஏதேதோ ஒன்றை நினைக்கிறது. அதிலே ஏழைகளின் கஷ்டத்தை பற்றிய எண்ணம் வரும். நமக்கு பசி வருகிறதா? ஏழைகளின் உள்ளங்கள் எப்படியோ ஏழை மனம் ஏங்கக்கூடாது. அப்படி ஏங்கினால் உலகத்தில் பலாய்கள் முசீபத்துகள் வந்துவிடும். ஒரு நேரம் எனக்கு பசியார கிடைக்கவில்லையா? கிடைத்தது பசியாறுவதற்கு போதாதா? என்னுடைய உள்ளம் இவ்வளவு தவிக்கிறது. ஏழைகளின் உள்ளம் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்து மனிதன் மூளையினால் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறான். நடுநிசி வேளையில் உலகத்தின் ஓசைகள் அமைதி பெற்றிருக்க, உலகமே உறக்கத்தில் இருக்க கண் விழிக்கின்றான் ஒருவன். இறைவனை தொழுது இறைவனிடம் கையேந்தி அல்லாஹுடன் இறைவனுடன் முனாஜாத்து செய்கிறான். தஹஜ்ஜுது தொழுகை, நடுநிசியில் இபாதத்தில் ஈடுபடுகிறான். கையேந்தி கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான். யாரிடத்தில்? அரசியல்வாதியிடமா? உலகத்தில் உள்ள பெருமகனிடமா? உலகத்தில் உள்ள சீமானிடமா? அன்புக்குரியவர்களே, எம் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் எல்லோரும் ஏழைகள், நான் மட்டும்தான் செல்வந்தன். அப்படிப்பட்ட மிகப்பெரிய சீமான் அல்லாஹ்வுடன் யார் நடுநிசி வேளையில் உரையாடுகிறாரோ, பிரார்த்தனை மூலம் நெருங்குகிறாரோ, சுஜூதின் மூலம் நெருங்குகிறாரோ, இவருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எதனை சிந்திக்கும்? உள்ளத்தின் பரிசுத்த தன்மைக்கு தஹஜ்ஜுது தொழுகை மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சிந்திப்போம். அந்த நடுநிசி வேளையில் அல்லாஹ்விடத்தில் ஷாலாயப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது. நம்முடைய உள்ளத்தை குலுக்கிவிடும், ஈமானுடைய தன்மையை வளர்த்துவிடும். அன்புக்குரியவர்களே, நல்லவர்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள், தக்வா உள்ளவர்கள் நம்முடைய கூட்டாளிகளாக இருந்தால், நம்முடைய நேசர்களாக இருந்தால், நம்முடைய அன்புக்குரியவர்களாக இருந்தால், எப்பொழுதும் அவர்கள் தக்வாவைத்தான் தூண்டுவார்கள். எப்பொழுதும் அவர்கள் நமக்கு நல்லதைத்தான் தூண்டிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது சிந்தனை செய்து பாருங்கள், என்னுடைய நண்பர்கள் யார்? நான் எவருடன் பழகுகிறேன்? நான் எவருடன் பழகுகிறேனோ அவர்கள் எனக்கு எதை சொல்லித் தருகிறார்கள்? அவர்கள் என்னை உலகத்துடைய சிந்தனையின் பக்கம் உரமூட்டுகிறார்களா அல்லது மறுமையின் பக்கம் என்னை தூண்டுகிறார்களா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நல்ல நண்பர்கள், தக்வா உள்ளவர்கள், சாலிஹூன்கள், நல்லடியார்கள் நம்முடைய சிநேகிதத்துக்கு அகப்பட்டு விட்டால் அவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகள், அவர்கள் நடந்து கொள்கின்ற நன்னடத்தைகள் நம்மை சிந்திக்க செய்யும். இது நம்முடைய உள்ளத்தின் பரிசுத்த தன்மைக்கு மிகவும் மேலான ஒன்றாகும். காலையில் கண் விழித்து இரவில் கண்ணுறங்கச் செல்லும் வரை கண்களை பாவிக்கிறோமே, எதற்காக பாவிக்கிறேன்? அல்லாஹ் கண்மணிகளை தந்து அதில் பார்வையை தந்திருப்பது சத்தியத்தை பார்த்து ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக.
என்னுடைய கண்களினால் நான் எதை பார்க்கிறேன், என்னுடைய கண்களினால் எதனை வாசிக்கிறேன்? அன்பர்களே, சகோதரர்களே, நல்லவர்களுடைய வரலாறுகளை வாசிக்கின்ற பொழுது, நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்கின்ற பொழுது, அல் குர்ஆனின் போதனைகளை படிக்கின்ற பொழுது, ஹதீசுகளுடைய விளக்கங்களை படிக்கின்ற பொழுது, அவனுடைய உள்ளத்தில் பட்டு சிந்தனையை தூண்டி விடுகிறது. நல்லவர்களுடைய தொடர்பு எப்படி நமக்கு தேவையோ அதுபோல நம்முடைய வாசிப்புகள் நல்லவைகளாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய படங்கள், நாம் பார்க்கக்கூடிய பார்வைகள் எல்லாம் நல்லவைகளாக இருக்க வேண்டும். எப்பொழுது தீய விடயங்களை பார்க்கிறோமோ அந்த தீய உணர்வுதான் உள்ளத்தில் வந்து அவன் தன்னுடைய விவேகமான புத்தியை பாவத்துக்கு பயன்படுத்துகிறான். இன்று பாவத்தை உருவாக்குவதற்கும் மனிதன் புத்தியைத்தான் பயன்படுத்துகிறான். பாவம் அவனுடைய உள்ளம் பக்குவம் அடையவில்லை. உள்ளத்தில் ஈமான் இருந்து விட்டால் அவனுடைய சிந்தனையை பிழையில் அவன் ஓட்டி இருக்க மாட்டான். அவனுடைய சிந்தனையை, ஆராய்ச்சியை பிழையான விடயத்தில் பயன்படுத்தி இருக்க மாட்டான். மனிதன் கெட்டுப்போய் நாசமடைவதற்குரிய சாதனங்கள் கூட உலகத்தில் இருக்கின்றன. மனிதனை வழிகெடுக்கக்கூடிய எத்தனையோ காவியங்கள் உலகத்திலே இருக்கின்றன. மனிதனுடைய சிந்தனையை நாசப்படுத்தக்கூடிய எத்தனையோ காரியங்களை உலகத்திலே காணுகிறோம். யார் இவைகளை கண்டுபிடித்தார்கள்? பாவம், ஈமான் இல்லாத உள்ளம் படைத்தவர்கள், உள்ளங்கள் பக்குவம் அடையாதவர்கள் தங்களது சிந்தனையை பாவத்துக்கு பயன்படுத்தி உலகத்தில் பாவத்தை தூண்டி வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் அதை காட்டிக் கொடுத்தவன் செத்து போயிருப்பான். அவன் மண்ணறையில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது, மறுமையில் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. நரக படுகொலியில் பயங்கரமான வேதனைக்கு ஆளாக வேண்டும். ஏன்? அவன் கெட்டுப் போனது மட்டுமல்ல, அவன் உலகத்துக்கு கெட்ட விடயத்தை காட்டிக் கொடுத்து விட்டு போனான். உலகத்தில் பாவம் வளர்வதற்கு அவன் காரணகர்த்தாவாக மாறிவிட்டான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தனையை தூண்டுவதற்கு நிறைய விளக்கம் அவசியம் இல்லை. இவைகளில் ஒன்றை நாம் பேணினாலும் போதும், சிந்தித்தாலும் போதும். நம்முடைய ஊன் குடிப்பு தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஒரு வித்தை நிலத்தில் போட்டு அது ஒரு செடியாக, கொடியாக, மரமாக வளர்ந்து அதிலே இருந்து காயும் கனியும் நாம் பறிப்போமேயானால், நாம் நிலத்தில் போட்ட வித்து ஹலாலானதாக இருந்தால்தான் அந்த கொடியில், செடியில், மரத்தில் வருகின்ற எத்தனை பழங்களும் கனிகளும் அது எத்தனை வருடத்துக்கும் நமக்கு ஹலாலானதாக இருக்கும். நாம் நிலத்தில் போட்டதே ஹராமானதை, நாம் நிலத்தில் போட்டதே இன்னொருவருக்கு சொந்தமானதை கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக, இஸ்லாம் அனுமதிக்காத முறைப்படி உள்ளதை நிலத்தில் போட்டோம். அதுவும் முளைக்கிறது, செடியாகிறது, கொடியாகிறது, மரமாகிறது, காய் தருகிறது, கனி தருகிறது. அன்பர்களே, சகோதரர்களே, போட்டது பிழையானதல்லவா? உண்ணுவது, அனுபவிப்பது எல்லாமே பிழையாகிவிடும். அதுபோல நம்முடைய வெளி உறுப்புகளின் செயல்பாடுகளுக்கு வித்தாக இருப்பது நம்முடைய ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய உணவுகள், பானங்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது ஹராம் ஆகாது என்று சொல்லப்பட்டிருப்பதை உண்ணுகிறோமோ, குடிக்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வெளியுறுப்புகளின் செயல்பாடுகளும் ஹராமானவைகளைத்தான் செய்வதற்கு துணிந்துவிடும். நாம் போட்டதன் பிரதிபலிப்பைத்தான் அனுபவிப்போம். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் எப்பொழுதும் அல்லாஹுவின் சிந்தனை இருக்க வேண்டும், அல்லாஹுவை பற்றிய ஞாபகம் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தின் பரிசுத்த தன்மைக்குரிய பரிகாரங்களாகும். வைத்தியரிடத்தில் போய் உடம்பில் இருக்கின்ற நோய்க்காக மருந்து பெறுகிறோம். உள்ளத்தில் வருகின்ற நோய்க்கு மருந்து, கல்விலே வரக்கூடிய கசட்டு தன்மைக்கு மருந்து, உள்ளத்தில் இருக்கும் நயவஞ்சகத்தனத்துக்கு மருந்து,
உள்ளத்தில் வருகின்ற கொடிய எண்ணம், மிருக உணர்வுக்கு மருந்து உலகத்தின் வைத்தியர்களிடம் கிடைக்காது சகோதரர்களே. அது அல் குர்ஆன் அல் ஹதீஸுடைய அடிப்படையில் அதனை படித்து தெரிந்தவர்கள் தருகின்ற மருந்தினால் தான் நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். சொல்லப்பட்ட மருந்துகளில் எதனை நாம் சரியாக பயன்படுத்துகிறோம்? அல் குர்ஆனை ஓதுகிறோமா? கொஞ்சம் பசியோடு இருந்து ஏழை கொடுமையை உணர்கிறோமா? நடுநிசி வேளையில் நகர்ந்திருந்து தஹஜ்ஜுத் தொழுகிறோமா? அந்த நடுநிசி வேளையில் கண்ணீர் வடித்து அல்லாஹ்வை கெஞ்சி மன்றாடுகிறோமா? நல்லவர்களுடைய தொடர்புகளையும் நல்லவர்களுடைய ஏடுகளையும் குர்ஆனுடைய ஹதீஸுடைய வரலாறுகளையும் வாசித்து நம்முடைய சிந்தனையை நாம் நெறிப்படுத்திக் கொள்கிறோமா? ஏதாவது நம்மிடம் எந்த அளவாவது இருக்கிறது என்பதை சிந்திப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு பொருத்தமான நல்லடியார்களாக எங்களை கபூல் செய்வாயாக. ஹலாலானவைகளை கொண்டு எங்களை திருப்திப்படுத்துவாயாக. ஹராமானவைகளை விட்டு நம்மை காத்தருள்வாயாக. எப்பொழுதும் நமக்கு நன்மையானதை நீ தந்தருள்வாயாக. தீமைகள் ஆபத்துகள் அனைத்தை விட்டும் நம்மை காத்தருள்வாயாக. பரிசுத்தமான ஈமான் படைத்தவர்களாக எங்களை கபூல் செய்வாயாக. எம்மால் உலகத்துக்கு என்றும் நன்மை ஏற்படுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எம்மால் எவரும் வழிகெடுக்கப்பட்டு தீமை அடைகின்றதை விட்டும் நம்மை காத்தருள்வாயாக. யா அல்லாஹ், அமல்களில் உண்மையான இஹ்லாஸை தந்தருள்வாயாக. பொருளாதார பரக்கத்தை தந்தருள்வாயாக. நமக்கு சாதகமான ரஹமத்தான மழையை நமக்கு நீ அருள்வாயாக. பரிசுத்தமான தண்ணீரை தந்தருள்வாயாக. உள்ளம் நொந்தவர்களின் உள்ளங்களை சந்தோஷப்படுத்தி வைப்பாயாக. எவருடைய உள்ளங்களையும் நோவினைப்படுத்தாமல் நம்மை காத்தருள்வாயாக. நம்முடைய உள்ளத்தில் ஆழமான ஈமானை யா அல்லாஹ் நீயே பதிய வைப்பாயாக. உலகத்தில் கிடைத்த நம்முடைய இந்த குறுகிய வாழ்க்கையை உனக்கு பொருத்தமாக அமைத்துக் கொள்ள அருள் புரிவாயாக. கேட்க தவறிய அத்தனை நல்ல விடயங்களையும் கேட்டதாக கபூல் செய்வாயாக. கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களை மௌத்தாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்